வணக்கம். சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு காட்சியை தான் மக்களுக்காக காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம். திரைக்கடலோடி திரவியம் தேடுவார்கள் என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். ஆனால் திரைக்கடலுக்குள் சென்று ஆழ்கடலுக்குள் சென்று சங்கினை எடுக்கும் அந்த அரிய காட்சியை தான் இன்றைய நிகழ்ச்சியில் மக்களுக்காக காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம். மீனவர்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், கடலுக்குள் சென்று மீன் பிடிப்பார்கள், முத்துகளை எடுப்பார்கள், சிற்பிகளை எடுப்பார்கள், ஆனால் சங்குகளையும் எடுப்பார்கள். ஆனால் இந்த சங்குகளை எடுக்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு கஷ்டப்படுகின்றார்கள். பொதுவாக நாங்கள் கடைகளுக்கு சென்று சங்குகளை வாங்குகின்ற பொழுது அதனுடைய மதிப்பை மட்டுமே பார்ப்போம். ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கின்றது என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கின்றது. இன்று நாங்கள் காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆழ்கடலுக்குள் சென்று சங்கினை எவ்வாறு எடுக்கின்றார்கள், அந்த மீனவர்கள் தொடர்பான ஒரு சிறப்பு நேர்காணல் தான் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். இது இலங்கையில் அல்ல, இலங்கையிலும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கின்ற தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மீனவன் என்ற யூடியூப் தளத்திலிருந்து தான் அந்த காட்சியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த யூடியூப் தளத்திற்கு சொந்தமான தூத்துக்குடி மீனவன் இன்றைய மூடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கண்ணே. சத்ய டிவிக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறோம். என் பொண்ணும் வணக்கத்தை சொல்லிக்கிறா. இது என் பொண்ணு ஸ்ரீநிதி. நான் வந்து தூத்துக்குடி மீனவன். என்னுடைய பேர் வந்து சக்திவேல். இதான் என்னுடைய முழு நேமே, சக்திவேல் தான். எனக்கு வந்து யூடியூப் சேனலில் வந்து தூத்துக்குடி மீனவன் சொல்லிட்டு எதுக்கு பேர் வைக்க தோணுச்சுன்னா, மற்ற ஊரில் மீன் பிடிக்கிறத விட எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து மீன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே பிடிப்போம். மற்ற ஊரில் போட்டு மேலே ரெண்டு மீன் பிடிச்சாலும், ஆனால் எங்களுடைய தொழில் வந்து முத்து குளிக்கிறது. அந்த முத்து குளிக்கிறத வந்து முத்து குளிச்சுட்டே வந்ததுனால, அந்த காரணத்தினால தான் வந்து மற்ற மீனை கூட நாங்கள் வந்து தண்ணிக்குள்ளே முங்கி வந்து பிடிச்சி மேலே கொண்டு வரோம். அதை வந்து நான் மக்களுக்கு கொண்டு வர்றதுக்காக எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து எந்த அளவு பேர் இருக்கோ அதை வந்து நம்ம மீனவ மக்களுக்கும் பேர் சேரணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் தூத்துக்குடி மீனவன்ட்டு சொல்லி வச்சேன். ஏன்னா எங்கள் ஊர் பேர் தூத்துக்குடி, நாங்கள் பண்ணுற தொழில் வந்து மீனவர் தொழில், அதனால் தூத்துக்குடி மீனவன்ட்டு வச்சேன் பேர். யூடியூப் சேனல் வச்சிருக்கிற பலரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். சினிமா சம்மந்தப்பட்டு வச்சிருப்பாங்க. அதே போன்று தாங்கள் செய்கின்ற வேலை தொடர்பான ஒரு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் தாங்கள் செய்கின்ற வேலையை வைத்து யூடியூப் சேனலில் இவ்வளவு பிரபல்யமாக முடியுமா என்பதற்கு நீங்கள் மட்டுமே உதாரணம். குறிப்பாக மீனவர்கள் என்று சொன்னால் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க மட்டும்தான் முடியும் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதுக்கு பல லட்சம் பார்வையாளரை கொண்டிருக்கிறீங்க. இந்த உத்வேகம், இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோன்றியது? இப்போது எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து போடுறது வந்து எல்லா பேருமே ரொம்ப பேர் பிரபலம் இருக்காங்க. சினிமாவில் அதில் எல்லாம் இருக்காங்கல்ல. இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து முகம் வந்து எல்லா பேர்த்துக்கும் தெரியும். இப்போ நான் எப்படின்னா, எங்கள் தொழில் கடல் தொழிலில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து மக்கள்கிட்ட காமிக்கணும். ஒரு மீனவன்டா எப்படி போய் மீனை பிடிச்சிட்டு வர்றான். ஏன்னா எல்லா பேர்த்துக்கும் தெரிகிறது வந்து மீனை கரைக்கு கொண்டு வந்தோன்னா மீனை விற்கிறாங்க. அதை வந்து பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஈஸியாக போய் மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க, அதை வந்து நம்ம கொண்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம், அதை வந்து நம்ம பேரம் பேசி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பல பேர் வாங்கிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் யோசித்தது என்னடாண்டா, நம்ம தொழில் எப்படி இருக்குது, நம்ம கடலுக்கு போனால் ஒரு வாட்டி கடலுக்கு போனால் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அந்த ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு கரைக்கு கொண்டு வரணும், கரைக்கு வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஒரு வலையை வாங்கி உள்ளே வைக்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அந்த மீனை எடுக்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மீனில் நல்ல மீனாக இல்லைண்டா அது விஷம், ஏன்னா கடலில் வந்து விஷம் உள்ள மீன் இருக்குது, அந்த விஷம் உள்ள மீன் நம்ம கையில் குத்துச்சுன்னா எவ்வளோ பாதிப்பு இருக்குது, இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் காமிச்சா மக்களுக்கு வந்து ஒரு மீனவர்கள் மேலே வந்து ஒரு மரியாதை உண்டாகும். கண்டிப்பாக ஏண்டா பல இடத்துல வந்து மீனவர்களை வந்து ஒரு தப்பாகவே தப்பான ஒரு பின்பம் வந்து எல்லா இடத்துலையும் காமிப்பாங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் வந்து மீனவர்கள் வந்து ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மீனை கொண்டு வந்து கரைக்கு வந்து சேர்க்குறோம், இதை வந்து மக்கள் யாரும் வந்து பேரம் பேசி வாங்கக்கூடாது, அந்த ஒரு நோக்கத்தில் வந்து தான் இந்த யூடியூப்பை வந்து ஆரம்பித்தேன்.
நீங்கள் தூத்துக்குடி என்றபடியே அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு காலத்தில் இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையிலான கப்பல் பயணம் காணப்பட்டுச்சு. இப்போது நீங்கள் வளர்ந்து வருகின்ற ஒரு இளைஞன், அதே மாதிரி மீன்பிடி துறையிலும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க. இலங்கை மீன்பிடி தொடர்பாகவும் அதே போன்று இலங்கை மீனவர்கள் தொடர்பாகவும் நீங்கள் அறிந்து கொண்ட விடயம் என்ன? பகிர்ந்து கொள்ளுங்கள். கடல்வழி போக்குவரத்தில் வந்து அப்போவுமே ஆங்கிலேயர் காலத்துல இருந்தே இருக்குது. அப்போ இருந்து வாணிபம் வந்து செஞ்சிட்ருப்பாங்க. அது வந்து நம்ம இந்தியாவுக்கும் நம்ம இலங்கைக்கும் ஒரு நட்பு உறவு உள்ள நாடுகள். அதை பற்றி அந்தளவுக்கு கூட நான் சொல்ல தெரில. இருந்தாலும் அந்த மீன் பிடிக்கிற விஷயத்தில் வந்து நம்ம தூத்துக்குடியிலையும் ராமநாதபுரம் மாவட்டம், அதுக்கப்புறம் இலங்கையிலையும் சரி பவளப்பாறைகள் வந்து அதிகமாக இருக்கும். அங்குள்ள மீன் இங்குள்ள மீனும் நான் கேட்டது வரைக்கும் தெரிஞ்சது வரைக்குமே சுவை வந்து ஒன்று போல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பவளப்பாறையில் வந்து அலையிற மீன் வந்து எல்லாமே எப்பயுமே சுவை அதிகம், அதுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து மீன்பிடி முறை வந்து அழகான ஒரு மீன்பிடி முறை. பழமையான மீன்பிடி முறையில் வந்து இலங்கையில் உள்ளவங்க எல்லா பேருமே கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. என்ன ஒன்று, எங்கள் தமிழ்நாட்டில் வந்து புதுசாக வெளிநாட்டில் எந்த அளவு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த வெளிநாட்டு மீன்பிடி முறை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் வெளிநாட்டில் வந்து அந்த மீன்பிடி முறையை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது அந்த மீன்பிடி முறைகள்லாம். எங்களுக்கு என்ன ஒன்றுண்டா, நாங்கள் வந்து எந்தளவு மீன் பிடிக்கிறோமோ அந்தளவு வந்து எங்களுக்கு வருமானம் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து புது வலைகளை பயன்படுத்தினாலும் நாங்கள் வந்து மீன் பிடிச்சிட்ருக்கோம். இன்றைய குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மீனவனை நாங்கள் ஏன் நேர்காணல் செய்ய வேண்டும் என்று சொல்லி பலரும் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அதற்குரிய காரணம் என்ன? அதற்கான வீடியோ பதிவு காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்த்துவிட்டு வரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வலமுறி சங்கம் வந்து நாங்கள் தேடி போக போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சிங்கிராலை பற்றி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மீன் பேர் வந்து ஆட்டுத்தலை மீன். இப்போ நாங்கள் எடுக்கிற சங்கு வந்து வெள்ளை சங்கு, மண்ணுக்குள்ளே செத்து பிதஞ்சு இருக்கிற சங்கு. இது கூட நல்லா பார்க்குறது பளபளன்னு இருக்கும். இந்த வெறும் கொம்பு, நான் ஒரு 2 கொம்பு பெரிய கொம்பு, 2 சின்னது காமிக்க பார்த்தீங்களா, இதாங்க சிங்கிரால். இப்படி தான் இந்த சின்ன சின்ன பாறைகள் இடுக்கில் வந்து ஒளிஞ்சிருக்கும். இப்போ நான் காமிக்கிற சிங்கிரால் வந்து ரொம்ப சின்ன சிங்கிரால் தான். இப்போ பாருங்கள், கனவா. இது கட்டில் பிசுன்னு சொல்லுவாங்க. இந்த கனவாயை நாங்கள் ஓட்டு கனவான்னு சொல்லுவோம். கருப்பு கலரில் நிற்க அதை தான். இப்போ அதை கொழுக்கலான்னு அந்த மண்டவுக்கு வச்சு கொழுக்க போனோம். அதனால் ஓடிட்டு இப்போ கருப்பு கலரில் இருக்கிறது இப்போ ஓடையும் வெள்ளை கலரில் மாறி இருக்குங்க. டக்குன்னு அந்த உடனே கலரை மாற்றிட்டா. சக்திவேல், இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போது மீனவனாக இருந்து கடலில் மீன் பிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி கடல் சார்ந்த விடயங்களை யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றம் செய்வதற்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? இந்த 2 தரப்பையும் நீங்கள் எப்படி திருப்திப்படுத்துறீங்க? அதே மாதிரி இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற மனநிலை என்ன? இதை எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சக்திவேல். இப்போ கடல் தொழிலிருந்து கிடைக்கிற சந்தோஷம் வந்து எங்களுக்கு வந்து அது வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே கடலுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ புதுசாக நம்ம ஒரு வேலைக்கு சேர்ந்தோம்னா நம்மளுக்கு அதோட வழிகளோட அதோட கஷ்டமும் தெரியும். ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து, விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து கடலுக்கு போயிட்டு இருக்கனால அதில் உள்ள அனுபவங்களும் சரி, அதுக்குள்ளே போனால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். எல்லா பேர்த்துக்கும் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு இடத்துல சுற்றி பார்க்க போனால் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதை விட எங்களுக்கு பல மடங்கு ஒரு இடத்துல சந்தோஷம் கிடைக்கும். அது எப்போண்டா, நாங்கள் போய் ஒரு நாள் கடலுக்கு போனோம்னா அந்த இடத்துல போய் கடலுக்கு போய் மீன் அதிகமாக பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் எங்களுக்கு வந்து பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ வந்து நான் இந்த யூடியூப்பில் வந்து புதுசாக இந்த வீடியோ வந்து பதிவிறக்கம் செய்கிறனால வந்து ரொம்ப பேருக்கு வந்து என்னை வந்து தூத்துக்குடி மீனோண்டா யாருன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி மீனோண்டா யாருன்னே தெரியாது. அதுவும் சக்தியால் வந்து யாருக்குமே தெரியாது. அந்த யூடியூப்பில் வந்து பதிவிட மூலியமாக வந்து ரொம்ப பேர்த்துக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் இருந்து ரொம்ப பேர் எல்லா பேருமே நான் அண்ணா அக்கான்னு தான் நான் சொல்லுவேன். என்னை வந்து
பல பேர் வந்து ஊக்கப்படுத்துவாங்க. யூடியூப்ல இருந்து வந்து கமெண்ட்ல வந்து பார்த்தாலே தெரியும். பல பேர் வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதில சில பேர் வந்து நம்ம மனசை வந்து புண்படுத்துகிற அளவுக்கு வந்து கமெண்ட்ல திட்டுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டோம். ஏன்னா பல பேர் வந்து நம்மளை வந்து பாராட்டுறாங்க. அவங்களுக்காகவே நம்ம வந்து வீடியோ போடணும். ஏன்னா அவங்க சொல்ல சொல்ல தம்பி நீங்கள் இந்த அளவு வீடியோ போடுங்க, இப்படி மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஊக்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு புது விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா யாரோ முகமே தெரியாதவங்க வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி ரைட், எங்கேயோ இருப்பாங்க, ஏதோ ஒரு வெளிநாட்டிலே எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும் அவங்க வந்து சாதாரண ஒரு மீனவன்ட்ட வந்து சொல்லுவாங்க, தம்பி நீ இப்படி வீடியோ போடுறப்பா, இந்த வீடியோ சூப்பராக இருக்குப்பா, நீ இப்படிலாம் சங்கெடுக்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டம் ஒரு சங்கெடுக்க இவ்வளோ கஷ்டப்படுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நம்மளுக்கு தனி விதமான ஒரு புது விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கு. அதெல்லாம் சொல்ல முடியல. நாங்கள் அந்த கடலுக்குள்ளே போய் எப்படி மீனை பிடிச்சி எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அந்த அளவு சந்தோஷத்தை வந்து இது வந்து கொடுக்குது. சக்திவேல், நீங்கள் மீனவனாக இருக்கிறீங்க, காலையிலும் மீன் பிடிக்க போவீங்க, அதே போன்று மாலையிலும் போவீங்க. இந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நேரம் எவ்வாறு கிடைச்சது இந்த யூடியூப் பக்கத்தில் வீடியோக்களை பதிவேற்றம் செய்யணும்? அதே மாதிரி இந்த நேரத்தை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? உண்மையாகவே நாங்கள் கேட்கணும்னு நினைச்சோம். ஏன்னா எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது, இந்த மீன் பிடிக்கின்ற தொழிலுக்கு மத்தியிலும் இவ்வாறு வீடியோக்களை போட முடியுமா என்பது தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்கள் சக்திவேல். இப்போ கடலுக்கு போயிட்டு நான் வந்து வீடியோவும் எடுப்பேன். வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எப்படின்னா வேலை பார்த்துட்ருப்போம். எல்லோரும் சுற்றி வர மொத்தமாக கடலுக்கு பண்ணுறப்ப எல்லோரும் வேலை பார்த்துட்ருப்போம். அதில் நான் மட்டும் கேமராவை எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன், செல் எடுத்து வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். அந்த டைம் வந்து என்ன பண்ணுவாங்கடா, இல்லை உனக்கு வேறு வேலையே இல்லையால, கடலுக்கு வந்தீங்கன்னா ஒழுங்கு வேலையை பார்ப்பியா, வீடியோ எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னை ஏசுவாங்க. நான் அப்போவுமே சொல்லுவேன், இன்றைக்கி இவ்வளோ மீன் வருதுல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ கழித்து நம்மளுக்கு இந்த மீன் வருமானட்டு உனக்கு டவுட்டாக இருக்கா, உனக்கு உத்தரவாதத்தில் நீ சொல்ல முடியுமால அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்டா எல்லாருமே நாங்கள் வாழைப்பழம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே ஏஜில் இருக்கிறோம், வாழைப்பழம்னு சொல்லுவோம், பெரியவங்களை மட்டும் வாங்க போங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ அவனுக்கு யோசிப்பானுங்க, ஆமாம்ல என்ன இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போமா, இந்த அளவுக்கு மீன் பிடிப்போமா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து மீன் வந்து அதிகமாக கிடைக்கும், அந்த டைம் வந்து எங்களுக்கு கிடைக்காது. அதே மீன் இப்போ வந்து கிடைக்கல. இந்த இதெல்லாம் தொலைஞ்சிரும்ல, நம்மளுக்கு ஸ்டோரேஜ்லாம் தொலைஞ்சிரும். அதனால தான் நான் பார்த்தேன். யோசிக்கும் போது தான் சரி யூடியூப்பில் போட்டால் அதை வந்து தலைமுறையாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி வீடியோ எடுத்து எங்கள் பசங்கள்கிட்ட கிளி வாங்கி நல்லா ஏசுவானுங்க. அதெல்லாம் தாராளமாக மனம் போல் ஏசுவானுங்க. அப்படி இருந்து விட மாட்டேன். எப்படினாலும் நம்ம வீடியோ எடுத்து நல்ல வீடியோ வந்து மக்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த கடலில் போய் போகும்போது, ரன்னிங்கில் போகும்போது வீடியோ எடுப்பேன். கடலில் வச்சு என்ன வேலைலாம் பார்த்தனோ அது எல்லாமே வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் கரைக்கு வருவேன்ல, கரைக்கு வரும்போதே எடிட்டிங்கில் உட்காந்துருவேன். ஏன்டா எடிட்டிங்கில் உட்காந்தா தான் நாங்கள் கரைக்கு வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். ஏன்டா வீட்டுக்கு போனால் டவர் கிடைக்காது. வீட்டுக்கு போனால் டவர் கிடைக்காதனால கடற்கரையில் உட்காந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு கடற்கரையிலே உட்காந்து எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். பல ஏச்சுகள் வாங்கினதுனால தான் நம்ம வந்து இப்போலாம் வீடியோ எடுத்து போட முடியுது. இப்போ வந்து வீடியோ எடுக்கும்போது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவன் வேலை பார்க்குறதோட வீடியோ எடுக்க தான் வந்திருக்கான்ட்டு. அதனால் யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலுமே சரி, கடலில் வந்து நான் கரெக்டாக எனக்குன்னு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நான் கரெக்டாக பார்த்துருவேன். ஏன்டா அதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த பங்கை வச்சு தான் நானும் வீட்டுக்கு கொண்டு வந்து என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நானும் பைசா கொடுக்கணும், அந்தளவு இருக்குது. மற்றவங்களுக்கு எந்த அளவு பங்கோ அதே தான் எனக்கும் பங்கு உண்டு. அப்படி தான். அதனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் எதுவும் கிடையாது. இப்போ எல்லாமே பழகிட்டு. இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் யூடியூப்பில் போடுறதுக்கு முன்பாகும், அதே போன்று போடுறதுக்கு பின்பாகும் என்ன வேறுபாடை நீங்கள் உணர்றீங்க? மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்பட்டுருக்கு. எப்படின்னா, இப்போ நான் வீடியோ போடுவேன். வீடியோ போட்ட உடனே நல்ல மீனை வந்து எப்படி பார்த்து வாங்கணும், கெட்ட மீனை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த நல்ல மீனை வந்து அந்த வீடியோ பார்த்தோன்னே மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி உன் வீடியோ பார்த்தோன்னே தான்ப்பா எங்களுக்கு வந்து எப்படி மீனை பார்த்து நல்ல மீன் எப்படி பார்த்து வாங்கணும், கெட்ட மீனை எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா சில பேர் வந்து எங்களை வந்து கெட்ட மீனை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. கெட்ட மீன்டா மீன் வந்து அழுகி போயிரும்ல, அதை தான் கெட்ட மீன் சொல்கிறேன். அது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லூஸ் மோஷன்லாம் போக ஆரம்பிச்சிடும், வாந்திலாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த இதனால தான் அந்த மீன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. கெட்டு போச்சுன்னா ரொம்ப நேரம் ஆன மீன் தான். அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் விலை கூடின மீன்லாம் இருக்குது, விலை அதிகமான மீன்லாம் இருக்குது. அந்த மீனை வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண ஒரு மீன் இப்போ வாவல் மீன் தான், அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து கண்ணாடி பாறை மீன் இருக்கும், இல்லாட்டா பவுந்தி மீன் இருக்கும். இதை தான் ஏன்டா இந்த மீன் விலை கம்மியாக இருக்கும், இந்த மீன் விலை அதிகமாக இருக்கும் வாவல் மீன்.
இந்த வாவல் மீன் நினச்சிட்டு இந்த கண்ணாடி பாறை மீன்லாம் விற்றுருவாங்க. அதெல்லாம் ஈஸியாக வந்து மக்கள் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு மீனோட பேரை வந்து சொல்ல அவங்களும் மக்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மீன் ஏன்டா கமெண்டில் வந்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க, உன்னைய பார்த்ததாப்போ நாங்கள் வந்து இந்த மீனெல்லாம் தெளிவாக கண்டுபிடிக்க முடியுது, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எங்களை வந்து ஏமாற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் வியாபாரிலாம் வரும்போது வந்து மீனை காமிக்கிறதுக்கு பதிலாக டக்குன்னு உன் வீடியோ எடுத்து காமிச்சிரும், நீங்கள் இந்த மீனை தரதுக்கு பதிலாக வேறு மீனை தந்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு உன் வீடியோ எடுத்து காமிச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்குது. நம்மளுக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கிடச்சிச்சு. இப்போ இந்த வீடியோலாம் போடும்போது வந்து மீனவர்களோட கஷ்டம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பேருக்கு தெரிஞ்சுட்டு, அதனால் இப்போ கடைக்காரில் வந்து மீன் வாங்க வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யார்கிட்டையுமே பேரம் பேசி வாங்க மாட்டாங்க. எங்கள் மக்கள் வந்து எந்த அளவு மீன் ரேட்டை சொல்கிறாங்களோ கரெக்டான அளவு மீன் ரேட்டை சொன்ன உடனே அவங்க வந்து கரெக்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரும்போது ரொம்ப அடிமட்டத்தில் வந்து கேட்பாங்க. நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு சொல்லுவோம், அந்த மீனோட மதிப்பு ஏலத்தில் போனால் 300 ரூபாய்க்கு கூட போகலாம். நம்ம 200 ரூபாய்க்கு சொல்லுவோம், அதை விட குறைச்சி நம்ம எப்படிடா 100 ரூபாய்க்கு வாங்கலாம், இல்லை 110 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அது வந்து எங்களுக்கு அந்த டைம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து வாங்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப. இப்போ இருக்கின்ற யூடியூபர்ஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சினிமா சம்மந்தப்பட்ட விடயங்களை தான் போட்டு கொண்டு இருக்கிறாங்க பெரும்பாலும். ஆனால் சக்திவேல் நீங்கள் செய்கிற தொழில் சம்மந்தமாகவும் அதே போன்று கடலுக்குள் சென்று கடலுக்குள் இருக்கின்ற விடயங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இதன் மூலமாக இப்போ வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் என்னத்தை சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்போ இந்த வீடியோலாம் போடுறதுனால வந்து மக்களுக்கு வந்து ஒரு மீனவர்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை ஒன்று வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வெளியே நீங்கள் ஒரு படத்துலனாலும் சரி, எந்த ஒரு இடத்துலனாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனவர்கள் வந்து தனியாக ஒதுக்கி வச்ச மாதிரியே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்டா என்னோடய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இருக்குது. நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் எங்களெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒதுக்கி வைப்பாங்க. அது அந்த டைம்லாம் கொஞ்சம் ஒரு அவமானமாகவே தெரிஞ்சிச்சு. ஆனால் அது வந்து இப்போ தலைகளாக மாறி நம்ம கூடயே இப்போ நான்லாம் வெளியே போனதுனாலே தூத்துக்குடி மீனுண்டா எங்கள் ஊருக்குள்ளே தெரியுதோ இல்லையோ, வெளி இடத்துல என்னை நல்லா தெரியும். என்னை வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து என் கூட வந்து செல்ஃபிலாம் எடுப்பாங்க. அப்போலாம் நான்லாம் ஆச்சரியமாக பார்ப்பேன், நம்மளெல்லாம் ஒதுக்கிலாம் எவ்வளோ பேர் வச்சுருந்தாங்க. அப்படி ஒதுக்கி வச்ச இடத்துல நம்ம கூட ஒருத்தவங்க செல்ஃபி எடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்டா எனக்கு மனசுக்குள்ளே வந்து அது ஒரு தனி ஒரு உணர்வு ஏற்படும். நம்மளும் ஒரு சாதாரண மனுஷன் தானே, நம்மள்ட்ட ஏன்டா இப்படி வந்து செல்ஃபி எடுப்பாங்க அப்படின்னு நான் கேட்பேன். இல்லைண்ணா பரவாயில்லண்ணா, நீங்கள் என்னென்ன நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானே வாங்கிலாம் எடுப்பேன் அவங்கள்ட்ட. அப்படி இருக்கும். இந்த ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சாங்க. இப்போ வந்து நாங்கள் அதை விட வந்து கொஞ்சம் ஒரு முன்னேறி இன்னொரு இடத்துல வந்து இருக்கும்போது வந்து நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் காமிக்குது. இது இப்போதைக்குள்ள நம்ம வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்க எந்த தொழில் பண்ணாங்களோ அதுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுத்து பழகணும். அதுதான் வந்து நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறது ஒன்று. ஏன்டா அனுபவம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். அவங்கவுங்க தொழிலில் வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி எங்கள் தொழில் உள்ள கஷ்டத்தை வெளியே கொண்டு வந்திருக்கேன். அதுக்கான தகுந்த ஒரு அங்கீகாரம் வந்து யூடியூப் மூலியமாக வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த அங்கீகாரம் வந்து எல்லா மீனவர்களுக்கும் கிடச்சிருக்கு. அங்கீகாரமானது இந்த யூடியூப் மூலயமா கிடச்ச அங்கீகாரம் வந்து எல்லா ஒட்டுமொத்த மீனவர்களையும் கிடச்ச ஒரு அங்கீகாரமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் வந்து உலகமே ஸ்தம்பித்திருக்கின்ற நிலையில் பலரும் தங்களுடைய தொழிலை இழந்திருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய தொழிலை எவ்வாறு செய்கின்றீர்கள், அல்லது வருமானம் உங்களுக்கு கிடைக்குதா, அல்லது வீட்டிலே இருக்கிறீங்களா? இதை கொஞ்சம் எங்களுக்காக விவரமாக சொல்லுங்கள் சக்திவேல். இப்போ கொரோனா காலத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, யாருமே கடலுக்கு போகிறது கிடையாது. கடலுக்கு போகாமல் வந்து வீட்டில் இருந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டாச்சு. உள்ள கொரோனாவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு இடையில வந்து ஜாமான் கொடுத்தாங்க. அது நம்மளுக்கு வந்து மாதம் ஒரு 1000 ரூபாய் இவங்களாம் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அப்போது இன்னும் ரொம்ப இடத்துல வந்து எங்கள் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை சும்மா நார்மலாக ஒரு வீடியோ மாதிரி நான் எடுத்து போடும்போது வந்து நம்ம இலங்கையில் இருந்து வெளிநாட்டில் போய் இருக்காங்கள்ல நம்ம மக்கள் இருக்காங்களா, தமிழர்கள் எல்லோரும் இருக்காங்களே, அந்த அண்ணன்மார் அக்கா இவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க. உதவின்னா அவங்க வந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க. பணம் அங்கேருந்து அவங்க தான் முக்கால்வாசி சொல்லணுன்னா அதிகமான அமௌண்ட் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு மட்டும் இப்போ பணம் அனுப்பலை, அவங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நீ போய் உதவி செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணம் அனுப்புனாங்க. இப்போ மீனவர்கள் எல்லாத்துக்குமே போய் உதவி செஞ்சோம். அது வந்து அதை செஞ்சு நாங்கள் வீடியோவும் போட்டோம். ஏன்டா நான் வீடியோ போட்டதுக்கு காரணம் வந்து என்னென்னா,
அது வந்து ஏன் பணம் கிடையாது, அவங்க அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டவங்களுக்கு வந்து நான் அந்த உதவி வந்து போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறதுக்காகவே நான் கண்டிப்பாக ஒரு அந்த வீடியோ எல்லாமே போட்டேன். இன்னமும் நான் செய்ய வேண்டியது ரொம்ப இருக்குது. அது வந்து கொஞ்சம் இது நேரம் கிடைக்க மாட்டுக்கு. அது செய்வேன் தொடர்ந்து பார்க்கும்போது. ஏன்டா இலங்கையில் இருந்து அந்த வெளிநாட்டில் போனவங்க தான் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பணம் அனுப்புனாங்க. அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் பணம் அனுப்பியிருந்தாங்க. அவங்களும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவங்களும் அனுப்பியிருந்தாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த பணம் வந்து எங்கள் மீனவர்கள் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப உதவியாகவே இருந்துச்சு. ஏன்டா எவ்வளோத்துக்குள்ளே கஷ்டப்படும். ஒருத்தவங்க நல்லா இருக்கும்போது உதவி செஞ்சால் அதுக்கு எந்த பயனும் கிடையாது. ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க கடவுள். ஏன்டா ஒருத்தவங்களுக்கு ஒரு நேரம் பசியாகிறதுனாலே அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணியம், ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். ஒரு நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்டோம் அவங்க கொடுத்த பணத்தில். சக்திவேல், நீங்கள் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறீங்க. இலங்கையை பற்றி தெரிந்த விடயங்களும் இன்னும் இலங்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களும் என்று நினைக்கின்ற விடயங்கள் என்ன? எனக்கு இலங்கையை பற்றி தெரிஞ்சது என்னடான்னா, அங்கே உள்ள இளநீ வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்காங்க, அங்கே வந்து இளநீனாலும் பெருசாக இருக்குமா. ஏன்டா அதில் வந்து கண்ணா செடின்னு சொல்லுவோம்ல, அந்த கண்ணா செடி வந்து பெரிய கண்ணா அலையத்தி காடுகள் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டோட அங்கே வந்து நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நாள் வந்து இலங்கையை வந்து சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நான் தெரியணுன்ட்டு இலங்கையில் உள்ள இதை தெரியணுன்னு சொன்னால், அங்கே உள்ள மீன்பிடி முறையை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி தான் மீன் பிடிப்பாங்க, இந்த வலையை வச்சு மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை வந்து நான் நேரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசை. அது மட்டும் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் நேரில் போய். ஏன்டா அங்குள்ள தொழிலை வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி மீன் பிடிக்காங்க, நம்ம இலங்கையில் உள்ளவங்க மீன் எப்படி பிடிக்காங்கிறது எல்லா உலகத்துக்கே தெரியும்ல. அது ஒரு ஆசை இருக்குது, பார்ப்போம் முடிஞ்சால் நடக்குமான்ட்டு. உண்மையாகவே எந்த தொழில் செய்தாலும் அதில் பல கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் கடற்தொழில் நாங்கள் செய்கின்ற பொழுது அதில் பயங்கரமான விடயங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சக்திவேல், உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமாக நடந்த விடயம் என்ன இருக்கின்றது நீங்கள் தொழில் செய்கின்ற பொழுது? இப்போ கடலில் வந்து என்னுடைய அனுபவங்கள்னு பார்த்தா, நான் சின்ன வயசில் ஒரு வாட்டி கடலுக்கு போயிருந்தோம். அப்போது வந்து எங்கள்கிட்ட வந்து மோட்ரு வச்ச போட்டுலாம் கிடையாது. துடுப்பு போட்டு வலிச்சு போகிற ஒரு சாதாரண ஒரு வத்தைன்னு சொல்லுவோம். அந்த வத்தையில் தான் கடலுக்கு போயிட்டு இருக்கும்போது இறால் வேலைக்கு போயிருந்தோம். நான், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் மச்சான், மொத்தம் 4 பேர் போயிருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு கடலில் கிடக்கும்போது வந்து ஒரு காற்று, ஒரு புயல் மாதிரி ஒரு காற்று ஒன்று அடிச்சிச்சு. அதெல்லாம் வாழ்க்கையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லலாம். அந்தளவு இருந்துச்சு. ஏன்டா அந்த காற்றை பார்த்திங்கன்னா அப்படி பயங்கரமான ஒரு காற்று வருது. நாங்கள் நங்கூரம் போட்டிருந்தோம், வலையிலையும் கெட்டி போட்டிருந்தோம். அப்படி இருந்தோம். அந்த போட்டை வந்து என்ன ஆச்சுண்டா, அலை அடிக்குது. அலை அடித்தோன்னே போட்டு வந்து நேராக போய் தண்ணிக்குள்ளே போய் முங்குது. முங்கும்போது எனக்கு கைகள்லாம் ஆடிட்டேன். ஏன்னா நான் சின்ன பையன், எங்கள் அண்ணன் இருக்கான், எங்கள் அப்பா, எங்கள் மச்சான், நான் 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் கீழே போய் கீழே போய் உட்காரு. அணியண்டா போட்டோட முன்பகுதி, அதுக்கு கீழே மேலே வந்து பலகை இருக்கும், அதுக்கு கீழே போய் உட்காரு, நீ இந்த அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு என்னை போய் கீழே போய் உட்கார சொல்கிறாங்க. ஏன்டா அலை வந்து என்னை மேலே அடிச்சுக்கிட்டு இருக்குது, மழை பெய்யுது, காற்று அதிகமாக அடிக்குது, என்ன பண்ண தெரியல. அரை போட்டு வத்த நிறைய தண்ணி இருக்குது. எங்கள் அப்பா எங்கள் 3 பேர் வந்து தண்ணி அள்ளி ஊற்றுறாங்க. பக்கத்தில் வந்து ஆட்கள் கிடக்குறாங்க. நாங்கள் கத்துறது கேட்குது, அவங்க கத்துறது கேட்குது. ஆனால் போட்டு எங்கே கிடக்குன்னு தெரிய மாட்டேன்ட்டு அவ்வளோத்துக்குள்ளே இருந்துச்சு. இடி மின்னலும் அந்தளவு இருந்துச்சு. ரொம்ப அப்போலாம் ஒரு உயிர் பயமே வந்துட்டு போயிட்டு வாழ்க்கையே வெறுத்தாச்சு. இதோட போச்சுடா, நம்ம வாழ முடியாதோ, செத்துருவோம் அப்படின்னு நினச்சி அந்த டைம் வந்து ரொம்ப பயந்தோம். இன்னொரு தடவை வந்து ஒரு பாறை வலை, நாங்கள் வழி வலைன்னு சொல்லுவோம், வழி வலை இலக்கி போட்டிருந்தப்போ வந்து லாஞ்சி கரெக்டாக விசைப்படகுலாம் இருக்குல்ல, விசைப்படகு வந்து போகிற பாதையில் வந்து வலையை வந்து இலக்கி போட்டிருந்தோம், தண்ணிக்குள்ளே இலக்கி போட்டிருந்தோம். என்ன பண்ணோன்னா, நாங்கள் பண்ணது ஒரு தப்பாக போச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து விசைப்படகு வந்து 5 மணிக்கு தட்டி விட்ருவாங்க. நாங்கள் 5 மணிக்கு உள்ளே வந்து அந்த வலையை வந்து முடிக்கிறணும். ஆனால் நாங்கள் வலையை முடுக்காத காரணம் வந்து வலையில் வந்து மீன் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. வலையை பாதி இது முடிக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்து எங்களுக்கு இன்ஜின் வல்லம் வாங்கிட்டோம். அந்த டைமு இன்ஜின் வச்ச வல்லம் வலையை வாங்கிட்டு இருக்கும்போது லாஞ்சியும் கரெக்டாக வந்துட்டு, அந்த லாஞ்சி வந்து ஓடிட்டு இருக்கும்போது இப்போ 1 லாஞ்சி 2 லாஞ்சி வந்தால் பரவாயில்ல, கரெக்டாக மொத்தமாக ஒரு 150 லாஞ்சி 200 லாஞ்சி வரக்கூடிய ஒரு பாதையில் கிடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு போட்டு போனாலே நம்மளுக்கு வந்து அலை வந்து அடிக்கும்.
அதே இது வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 200 லாஞ்சி வரும்போது என்னவாகுண்டா அலை வந்து பெருசாக அடிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வலை வந்து லாஞ்சியில் மாட்டியிருக்கும்போது என்ன பண்ணுவோம்டா நேராக அணியத்தை போய் குத்தும். அந்த டைமில் நாங்கள் ஒரு 6 பேர் வந்து கடலுக்கு போயிருந்தோம். அந்த வள்ளத்தில் அணியத்தை போய் குத்தும்போது என்ன பண்ணோம், நாங்கள் அருவா வச்சு அந்த இதை வெட்டி விட்டுருவோம். வலையை வெட்டி விட்ட உடனே தான் நாங்கள் தப்பித்தோம். இல்லைன்னா அந்த டைமு நாங்கள் விழுந்திருந்தோம்னா அந்த டைமே எங்களுக்கு உயிர் போயிருக்கும். அப்பவும் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் தான். ஏண்டா 6 பேர் தண்ணிக்குள்ளே பாஞ்சிருந்தோம்னா எங்கிட்டுமே நீஞ்சி போக முடியாது. இப்போ ஒரு லாஞ்சி வந்து போட்டு கிடந்தா கூட லாஞ்சி வந்து விலகி போயிடுவாங்க. நம்ம ஒரு ஆள் தண்ணிக்குள்ளே பாஞ்சு நீஞ்சோம்னா என்ன பண்ண மாட்டோம், அடுத்தடுத்து வர்ற லாஞ்சியில் வந்து ப்ரொப்பலர் இருக்குல்ல, எதலில் மாட்டி நம்ம இறந்துருவோம். அந்த டைம்லாம் ரொம்ப உயிரை வெறுத்து தொழில் பண்ண நிலைமை ரொம்ப அனுபவம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் இந்த வீடியோவே காணாது. அவ்வளோத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். கஷ்டப்படாமலாம் நாங்கள் இந்த அளவு வந்து இருக்கலை. பயங்கரமான கஷ்டத்தை தாண்டி தான் இந்த அளவு வந்து இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப நம்ம உயிரே போகிற அளவுக்கு நடந்த சம்பவம். ஏன்னா அந்த புயல் காற்றுலாம் அடித்தப்போ வந்து எப்படியோ தப்பி தவறி நாங்கள் கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இல்லைண்டா நாங்கள் எங்கேயோ போயிருப்போம். அந்த காற்றுக்கெல்லாம் போட்டுலாம் கவுந்துருந்துச்சுன்னா நான் எங்கிட்ட நீஞ்சி போயிருப்பேன், எங்கள் அப்பா எங்கிட்ட போயிருப்பாங்க, எல்லாருமே எங்கிட்ட போயிருப்போம். புயல் காற்றுக்காச்சும் நம்ம நீஞ்சி கூட எப்படி தப்பிச்சிடலாம் கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த லாஞ்சி அடிக்குள்ளே மட்டும் மாட்டியிருந்தோம்னா வாய்ப்பே கிடையாது. 6 பேருமே இறந்துருக்க தான் செய்யணும். அந்தளவு கஷ்டம் இருந்திருக்கு. கடற்தொழில் செய்கின்ற குடும்பத்தில் பிறந்து நீங்கள் அங்கு வளர்ந்து கடற்தொழிலை கற்றுக்கொண்டு கடற்தொழில் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை உங்களுடைய யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றம் செய்து பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை உங்கள் பக்கம் திருப்பி பல நட்சத்திரங்களுக்கு மத்தியில் அந்த யூடியூப் பக்கத்திற்கு விருதினை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது? நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறது வந்து ஆரம்பித்த டைம் வந்து எப்போண்டா, நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டுட்டேன். வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னடாண்டா, எங்கள் தொழில் வந்து அழிஞ்சிட்டு வருது. இந்த தொழிலை வந்து எப்படி மக்களுக்கோ இல்லை அடுத்த தலைமுறை, என்னுடைய தலைமுறையோ அடுத்த தலைமுறை வந்து பார்க்கணும். இப்படி வந்து இந்த காலத்தில் வந்து மீன் பிடிச்சாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே ஒரு ஸ்டோரேஜ் வேணுங்கிறதுக்காக நான் யூடியூப்பில் போட ஆரம்பித்து குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆகுச்சுன்னா, தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போல்லாம் சும்மா சாதாரணமாக தான் வீடியோ போட்டுருந்தேன். இடையில வந்து நான் வீடியோ போடுறத வந்து நிப்பாட்டிட்டேன். அந்த டைம் நான் யூடியூப்புக்குள்ளேயே போகலை. அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டு பார்த்துட்டேன். யூடியூப்புக்குள்ளே போய் ஒரு பாம்பு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து மில்லியனை தொட்டுருந்துச்சு. அப்போமே 1.3 மில்லியனை தொட்டுருந்துச்சு. அப்போ வந்து நான் மாடினேஷன் வாங்கினது கிடையாது, எதுவுமே வாங்கினது கிடையாது. இந்த மீனை பாருங்கள், இந்த மீனை வந்து மண்ணுக்குள்ளே தான், தண்ணிக்குள்ளே இருக்கும்போது இப்படி மண்ணுக்குள்ளே தான் பிதஞ்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு மீன் அது வந்து டக்குன்னு தான் அந்த மீனை வந்து பிடிச்சி இந்த மீனை சாப்பிட்ரும். இந்த விலாங்கு மீன் நல்ல ஸ்பீடாக வரும். மண்ணுக்குள்ளே பிதஞ்சிருக்கிறது தெரியவே தெரியாது. எதிரிக்கு வர்ற மீன் இருக்கா இல்லையாண்டே தெரியாது. அந்தளவு தண்ணிக்குள்ளே பிதஞ்சிருக்கும். இப்படி தான் மண்ணுக்குள்ளே ஃபுல்லாக பூத்துருக்கும். இந்த வால் வச்சு தான் இது வந்து பிதஞ்சிருக்கும். இந்த வால் பகுதியை வச்சு அப்படியே பின்னாடியே மண்ணுக்குள்ளே பூத்துக்கிட்டே போகும். பூத்துட்டு போய் அது தலை மட்டும்தான் தெரியும், வேறு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. தலை கூட அந்த மண்ணை வச்சு மூடி வச்சிடும். அப்பவுமே அவன் பார்த்துட்டு என்னை ஏசுன்னு ஏசுனான். எல்லாம் இப்படி வீடியோ போட்டிருக்கீங்களா, இந்த வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே என்னை போட்டு ஏசிக்கிட்டே இருந்தாங்க. சரில நானும் போடுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருந்தேன். ஏன்டா இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சரவணன். அவன் தான் என் ஃப்ரெண்டு. அவன் தான் என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அவன் சொல்ல போய் தான் நான் வீடியோ போட்டேன். இல்லைட்டா நான் இந்த அளவு கூட வீடியோ வந்திருக்க மாட்டேன். ஒய்யாமல் சொல்லுவான், எல்லாம் நீ இந்த வீடியோ போடு, இப்படி போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் இந்த சொன்ன காரணத்தினால நான் வீடியோ போட்டேன். வீடியோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவன் சொல்ல எல்லாம் இந்த வீடியோ நல்லா இருக்குது, இந்த டைட்டில் போடு. ஏன்டா நான் வீடியோ வந்து எடுத்து நான் அவனுக்கு அனுப்பிட்டு டைட்டிலில் போட சொல்லுவான். இந்த டைட்டிலில் போடு, இதான் கெட்டிங்கு. அவனை ஏன்டா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது. அந்த டைட்டில் கூட அவன் நான் தமிழில் அனுப்பினாலும் இல்லை அவனாவும் ஒரு டைட்டில் எழுதிட்டு தமிழ்லேயும் அனுப்பிடுவான், இங்கிலீஷ்லேயும் அவனே அனுப்பி விட்ருவான். அது மூலியமாக தான் நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த யூடியூப் மூலயமா வந்து வருமானம் வர்றது வந்து அந்த தமிழ் மீனவன் அண்ணன், அருள் அண்ணன், அந்த அண்ணன் பேர். அந்த அண்ணன் மூலியமாக தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு. அவங்களையும் நான் மறக்க மாட்டேன். இன்னொன்று, நான் இந்த தண்ணிக்குள்ளே எடுக்கிற வீடியோ வந்து எப்படி இருந்தால், என் ஃப்ரெண்டு வந்து அமெரிக்காவில் இருக்கான், சுஜின்னு. அவன் தான் எனக்கு வந்து ஒரு குட்டி கேமரா கொடுத்தான். நான் இன்ன வரைக்கும் வச்சுக்கிற கேமரா வந்து GoPro 6 வச்சுருக்கேன். அந்த கேமரா கொடுத்தான். அந்த கேமரா வச்சு நான் வீடியோ எடுத்து இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கப்பல், எங்கள் ஏரியாவில் ஒரு கப்பல் உடஞ்சி கிடக்கு, அந்த கப்பலுக்குள்ளே இறங்கி மீன் எல்லாத்தையும் காமித்தேன். அதுக்கப்புறம் சங்கு தோன்றது காமித்தேன். அது வந்து மக்களுக்கு வந்து என்னை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அந்த 2 வீடியோவுக்கு அப்புறம்தான் நான் வந்து இந்த உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். என்ன அவ்வளோத்துக்குள்ளே வியூவர்ஸு
சப்ஸ்கிரைபரும் ஏறுச்சு, வியூவர்ஸும் கூடிச்சு. யூடியூப்லேருந்து அவார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. என்னடாண்டா நம்ம தூத்துக்குடி மீனவன் சொல்லிட்டு பேர் போட்டிருக்காங்க. அதேமாதிரி பாசிங்கன்ட்டு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் சிம்பிள் வந்து யூடியூப் சிம்பிள், இதுலேயும் யூடியூப் சிம்பிள் வச்சுருக்காங்க. இப்போ நான் அந்த தண்ணிக்குள்ளே எடுத்து வீடியோ போடுறதுனால வந்து ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து மற்ற மீனவர்களை விட வந்து வித்தியாசமாக வந்து தண்ணிக்குள்ளே முங்கி வீடியோ போடுறீங்க, உங்கள் வீடியோ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க மேலே கூடி எடுக்காங்க, நான் வந்து தண்ணிக்குள்ளே போய் எடுக்கிறனால வந்து மற்றவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வேறுபாடு இருந்துச்சு. காரணம் வந்து தூத்துக்குடியில் வந்து தொழில் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி தான் அதிகமான தொழில் வந்து நடக்குது. உண்மையாகவே பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக உங்களுடைய தொழில் வளர வேண்டும், அதே போன்று இன்னும் பல வீடியோக்களை நீங்கள் உங்களுடைய யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். கடல் சம்பந்தப்பட்டு கடலுக்கு அடியில் என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றன, எங்களை போன்ற இளைஞர்கள் அதை பார்த்து என்னென்ன விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக இன்னும் பல வீடியோக்களை உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீங்கள் இவ்வளவு நேரமும் எம்மோடு இணைந்து கொண்டமைக்காக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய தொழில் சிறக்க வேண்டும் என்று சொல்லி சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.